போட மாவு பழம் போதுமான வந்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் மைய அரைக்க வா எப்படின்னு பாருங்க. தேங்க வாங்களேன். ஏமா கலா, நீ தானே வீட்டுல வர சுட்டுருப்ப, உனக்கு பதம் தெரியாதா? இதுக்கே என்ன கூப்பிடுற? அங்க காய்கறி அறியறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குதுமா. நான் ஓடியாரா, நீ என்னமா, நீ போமா, டைம் ஆகுது. சரி போதும் போதும், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஓட விடு, அப்புறம் வலிச்சிடு என்ன. நானும் தான் சுட்டுருக்கேன் அத்தை. இருந்தாலும் சரி, இங்கே இருக்கீங்களே, ஏதாவது கொஞ்சம் அப்புறம் நான் ஒரு மாதிரி என் இஷ்டத்துக்கு சுடுவேன். அப்போ எனக்கு மாவு ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுடும்போது மாவு சரியில்லைன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்காக தான் சரி உங்ககிட்ட கூப்பிட்டு காமிக்கலான்னு காமிக்கிறேன் அத்தை. சரி சரி, இன்னும் 2 நிமிஷம் மட்டும் ஓட விடு, அப்புறம் வலிச்சிட்டு வச்சிருன்னு. சரி, நான் போயிட்டு காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கேன், நீ இதை வலிச்சிட்டு வா. சரிங்க அத்தை. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் நின்று கேட்டு போங்களேன். என்னம்மா கலா, வேலை கிடக்குது, இப்பதான் என்ன கேட்க போறேன்ற, அப்புறம் கேள்வி இருந்தாலும். அட இருங்க அத்தை, ஒரு 2 நிமிஷம். இந்த சொத்துலாம் இருக்குல்ல, இந்த நிலம், அங்க இந்த வீடு, அப்புறம் இந்த ஆடு மாடு எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு பங்கு இருக்கா? சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கா அத்தை? என்ன கலா நீ கேள்வி கேட்குற? உனக்கு எதுவும் தெரியாதா? இப்போ எனக்கும் தான் பங்கு இருக்கு. எங்க அண்ணன் வீட்டு சொத்து எனக்கு பங்கு இல்லையா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொத்து இருக்குது, பிரிக்கவே இல்லைன்னு யாருக்குமே. உங்களுக்கு பங்கு இருக்கா? அப்ப சொத்து பிரிச்சு கேப்பீங்களா நீங்களும்? பின்ன என்ன கலா நீ சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிற? பின்ன எனக்கு தான் சொத்துல பங்கு இருக்கு. அதுக்கு இல்லாத, இப்ப நீங்க உங்க அண்ணன், நீங்க ஒரு ஆள் 2 பேர் தானே. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட பொண்ணுங்க 2த்தையும் இங்கே தானே கொடுக்க போறீங்க. இப்ப திவ்யா அவங்கள கொடுத்துட்டீங்க, இப்ப பூமாரி இங்கே தானே கொடுக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சொத்துல பங்கு? இந்த வீட்டுக்கு தானே வா வந்திருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு தனியா சொத்து வேற பிரிச்சு தரணும். உங்க அண்ணன் ஒரு ஆளு, அதான் இங்கே இருக்காங்க உங்க அண்ணி. அடுத்து நீங்க அவ்வளவுதானே, 2 பேர் தானே, அப்புறம் என்ன கலா? விஷயம் தெரிஞ்சா பேசு, இல்ல எதுவும் பேசாத. நீ மாதிரி ஏதாவது பேசு. இது என்ன கணக்கு இதெல்லாம்? பொண்ணை 2 கட்டி கொடுத்துட்டாங்களா, அப்புறம் சொத்து தேவையில்லையா? பொண்ணை கட்டி கொடுத்தானே எனக்கு பங்கு வேணும்ல. நான் கடைசி காலத்துல தனியா வாழ்த்து கூட எனக்கு சொத்து பங்குலாம் வேணும். சரி, உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? நாங்க 2 பேர் தானே, உனக்கு யார் சொன்னது? எங்க அண்ணன் ஒரு ஆள், நான் ஒரு ஆள், அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ. எங்களுக்கு அடுத்து ஒரு ஆள் இருக்காங்க, தங்கச்சி. என்னத்த சொல்றீங்க? இன்னொரு தங்கச்சி? அது யாரு? நீங்களும் அண்ணனும் மட்டும் தானே? அதான் என் மாமனாரு. அப்புறம் யாரு? கலா, இந்த விஷயத்துல உங்க மாமியார் சொல்லலையா உங்ககிட்ட? சொல்றேன் கேளு. எங்க அண்ணன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆளு, அடுத்து இன்னொரு ஆளு, அவங்க பேரு புஷ்பா, 3வது ஆள் தான் நானு. புரியுதா? மொத்தம் 3 பேரு. என்னத்த சொல்றீங்க? நீங்க மாமனாருக்கு அடுத்து ஒரு ஆளா? அது யாரு? நீங்க மட்டும் தான் இங்க இருக்கீங்க, இன்னொரு ஆள் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவங்க எங்க இருக்காங்க? இறந்துட்டாங்களா? கலா, புஷ்பான்றவங்க எங்க அண்ணனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. எங்க அண்ணனுக்குலாம் கல்யாணமே ஆகல. அப்ப காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க எங்க அக்கா. நான் அப்பெல்லாம் ஊர்ல இல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்னை சென்னையில படிக்க வைக்க அனுப்பிட்டாங்க. நான் அங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சேன். ஹாஸ்டல்ல அண்ணன் தான் என்னை பாப்பாப்லே. நான் சின்ன வயசுல இருந்தே அப்புறம் எங்க அக்காவே நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா விஷயம் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஓடி போயிட்டாளு. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்கள தேடி போல, அவங்க எங்க அக்கா எங்களை தேடி பார்க்கல. ஏன் அத்தை, இப்ப அவங்க பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நீங்க சின்ன வயசா இருக்கும்போது சென்னைக்கு போயிட்டேன்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்தது அப்பெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? இப்ப பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு இப்ப எங்க அக்காவை பார்த்தா கூட எனக்கே அடையாளம் தெரியாது. ஏன்னா நான் 1வது படிக்கும் போதே நான் ஹாஸ்டல்ல சேர்த்து அங்க சென்னையில தான் நான் படிச்சேனே. சரிங்க அத்தை, எங்க மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமா புஷ்பா அவங்கள பார்த்தா? எங்க அண்ணியும் கூட எங்க அக்காவை பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எங்க அக்கா புஷ்பா ஓடி போயிட்டால. அதுக்கப்புறம் தானே உங்க மாமியார் வந்தாங்க. அதனால எங்க அன்னிக்கும் தெரியாது, பார்த்தா கூட. இப்ப ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? எனக்கே தெரியாது இவ்வளோ நாளா. எங்க மாமனார் ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள் தானே நினைச்சிட்டே இருக்கிறேன்.
சரி, அப்புறம் உன் விஷயத்துக்கு வரேன். நீ என்ன சொன்ன? நீ 2 பொண்ணு இங்க கட்டி கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு சொத்துல பங்கு தானே கேட்ட? எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு பின்ன சொத்து தேவையில்லையா? பொண்ணதான் 2 இங்க கட்டி கொடுத்துட்டேன். எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்தாதான் நான் அவன்கிட்ட கொடுக்க முடியும், அவன் நல்லா வாழ முடியும். அவன் ஒரு கல்யாணம் பண்ணுவான், ஒரு பொண்டாட்டி வருவா, இதெல்லாம் நான் எப்படி பாத்துக்கிறது? இப்ப எனக்கு தானே சொத்துல பங்கு வேணும். நான் சொல்றது நியாயமா இல்லையா? என்ன நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுற? இந்த மாதிரி பேச சொல்லு, உனக்கு யார் சொன்னது? அடே ஒண்ணு இல்ல, நான் ஒன்னும் அந்த இது மனசுல நினைச்சிட்டு பேசுறேன், சும்மா தான் கேட்டேன் நானு. உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் தேவை இருக்க போது? 2 பொண்ணு நீங்க கட்டி கொடுத்துட்டா நீங்களும் இங்கே இருக்க பாருங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சொத்து தான்? நான் பேசிட்டாத்த, சாரி தெரியாம பேசிட்டேன், விடுங்க. ஏன் அத்தா, உங்க பொண்ணு எங்கே போயிருந்தான்னு சொன்னீங்களே, இன்னுமா வரா? விடிஞ்சு இவ்வளவு நேரம், அது மணி 10 ஆகுது, இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை. எங்கதான் இருக்கா பூமாரியே? அதான் எனக்கு தெரியல காலா, ஏதோ 10 மணி பஸ்ஸுக்கு ஏற போறோம் சொன்னா, ஏறிட்டாலாம் என்னன்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு கூட என்கிட்ட சொல்லலாத, நானும் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. சரி, அவன் ஃபோன் பண்ணலாம் என்னத்த? நீங்க ஃபோன் பண்ணி நான் பஸ் ஏறிட்டியா, என்னமா எப்ப வந்து சேருவா அப்படின்னு கேளுங்களா. பொண்ணு மேலே அக்கறை இல்லாத மாதிரி நீங்க மார்னிங் கம்முன்னு உட்காந்து இருக்கீங்க. என்ன கலா, எனக்கு என் பொண்ணு மேல அக்கறை இல்ல? சரி, பஸ் ஏறிட்டு இருப்பான் அவன், சரி 11 மணிக்கு வந்துருவா, நான் இருக்கிறேன். நீ என்னமா அக்கறை இல்லைன்னு பேசுற? சரி, உன் எதற்கே ஃபோன் பண்ணி பேசுறேன், இரு. பஸ் ஏறிட்டாளான்னு கேட்குறேன். இந்த கமெண்ட்ல வேற சேவையில வீடு கட்டவ சாங்க்கு வேற ஆட சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டோட வரியும் எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி, என்ன நான் போட்டிருக்கேன்? நான் பாட வேண்டியது என்ன லைனு? அவரு சேலையில வீடு கட்டுவான்னு பாடணும். நான் வந்து ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா 2 அடிக்க, இது ஒன்று. அப்புறம் வந்து சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, இது எப்படி பாடணும் வேற தெரியலையே. அப்புறம் என்ன இருக்கு? இது போனதுக்கப்புறம் அவர் தாவணி நழுவினால் இதயம் நழுவுது, நான் வந்து அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, அதை பண்ணோம். அப்புறம் அவர் வந்து ஓவியத்தை இத்திரை மறைவில் மறைத்து வைப்பதே என்னமா. நான் வந்து என்ன பண்ணேன்? காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, இதை பண்ண. சரி விடு, நம்ம பாட வேண்டியது என்ன நம்ம மனப்பாடம் பண்ணிப்போம். அது வந்ததுக்கு அப்புறம் அவர் பாட வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவோம். சரி. ஏன்டி திவ்யா, இது உனக்கே நியாயமா இருக்காடியே? இந்த மாதிரி உள்ளார உட்காந்து இருக்கிற பாவம் எங்க அத்தையும் சரசு அவங்களும் கலா வந்தாலும் வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்கடியே. அவன் கூட மாற போய் ஹெல்ப் பண்ணாடியே, காலையில ரெஸ்ட் எடுத்து போடாதா? இப்ப போய் அவங்க கூட வேலை செய்யாண்டியே. சும்மா இருங்களா நீங்க? வேற செய்யணும், சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? அதான் உங்க அத்தை வந்திருக்காங்களே, அவங்க செய்ய போறாங்க, கலா செய்ய போறா. எதுக்கு என்ன போக சொல்றீங்க? நீங்க ஒரு நாளா ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா நீங்க? சும்மா போய் கம்முன்னு இருந்து சொல்லிட்டான், திரும்ப உள்ளார வந்து வேலை செய்ய சொல்லாத. சரி, அப்புறம் உங்களை தேட்டுக்காத, நானு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். நானு என்னாடி திவ்யா, எனக்கு என்ன வேலை? உன்ன வேலை செஞ்சோன்னா எனக்கு வேலை செய்ய போறேன் நீ? ஏதாவது நானும் எங்கேயும் போக மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேப்போ. சும்மா உள்ளார வந்து தப்பா போச்சு. அங்க வேலை செஞ்சீங்க, அதை எடுத்துமா போ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளார வந்த கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டு உட்காரலாம் வந்தா, நீ என்ன வேலைக்கு வைக்கிறேன்ற? என்னால எதுவும் செய்ய முடியும் போ. ஏங்க, நான் வேலைலாம் உங்களுக்கு எதுவும் வைக்க போறதில்ல. ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும், நீங்க அதுக்கு எனக்கு கோஆபரேட் பண்ணணும். அன்னைக்கு நம்ம வயல்வெளியில் ஒரு டான்ஸ் ஆனோம்ல, அதை நான் செல்லில் போட்டிருந்தேன். அது வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர், சேலையில வீடு கட்டவான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அஜித் பாட்டு, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனோமா நம்ம 2 பேரும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய ஒரு 200 பேர் லைக் பண்ணியிருக்காங்க அவங்க கமெண்ட்டுக்கு. அதனால டான்ஸ் ஆடி போடுங்க, இந்த மாதிரி நம்ம அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாங்க. என் கூட வந்து ஆடுறீங்களா? என்னது டான்ஸ் ஆடணுமா? சும்மா திவ்யா, நீ வேற டான்ஸ் கிட்டுன்னு அன்னைக்கு ஒரு நாள் டான்ஸ் ஆனது போதும். அதை வந்து கலா எல்லாரும் என் தங்கச்சி பார்த்ததெல்லாம் போதும். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டான்ஸ் ஆடுறது அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்து எங்க அம்மா கிட்ட காமிச்சிருக்காங்க தெரியுமா? எங்க அம்மா என்கிட்ட கேட்கல இதை பத்தி. ஆனா 2 பேரும் டிவில போட்டு காமிக்கிறாங்க. நான் பார்த்தேன், அடக்கடவுல என்னடா இது நம்ம டான்ஸ் ஆடுறத போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்தா அதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இடையே வந்துட்டேன். நான் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? சும்மா ஏன் இந்த மாதிரி பண்ற? என்னங்க சொல்றீங்க? 2 பேரும் வீடியோ எடுத்தாளுவா? அட ஏங்க, உன் தங்கச்சியும் அந்த கலா சும்மா இருக்க மாட்டாளுவா? இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்தாளுவா நமக்கு தெரியாம? அடியோ, எனக்கு தெரியாது. அத்தை கிட்ட வேற போட்டு காமிச்சிட்டாளுவா? அத்தை என்ன பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? திட்டினாங்களா? ஆமாண்டி, ஃபர்ஸ்ட்ல அம்மா திட்டின்னு தாங்க இருந்தாங்க நம்மள. அது ஒன்னதான் திட்டினா. எங்க வீட்டுல வேலை செய்யாம போய் அவருக்கு சோறு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்ற பேர்ல அங்க டான்ஸ் ஆடி உட்காந்துருக்காளா அப்படின்னு திட்டினாங்க. அப்புறம் அந்த சந்தியாவும் கலாவும் திட்டாதீங்க, என்ன அவங்க டான்ஸ் தானே ஆடி இருக்காங்க, நல்லா தானே இருக்கா, அதை ரசிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் சொல்லல. அப்புறம் அம்மாவை சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காக நீ வந்து இப்படி டான்ஸ் ஆட கூடாத, சும்மா திவ்யா நீ. அப்புறம் நாங்க அதான் உங்க அம்மா எதுவும் சொல்லல. அப்புறம்
சரி ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்குங்க, இந்த ஒரு டான்ஸ்க்கு ஆடுங்க, நம்ம தானே முன்னேறுவோம். இதெல்லாம் நம்ம ஃபேமஸ் ஆகும், அடுத்து நம்ம யூடியூப்ல வரலாம், நிறைய விஷயம் பண்ணலாங்க. எனக்கு வீட்டுல நம்ம சும்மா தானே இருக்கோம், இது ஒரு தனி ஒரு இது தனியா பண்ணிட்டு இருக்குமே யாருக்கும் தெரியாம. என்னங்க நம்ம ரூம்குள்ளே தான் டான்ஸ் ஆட போறோம், அதாவது பரவாயில்ல ஒரு கொல்லி வெளியில ஆடணும், இங்க வந்து ரூம்குள்ள ஆட போறோம், யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் எனக்கு ப்ளீஸ்ங்க கூட ஆடுங்க. ஆஹா என்னால முடியாது திவ்யா, சும்மா இரு, எனக்குலாம் டான்ஸ்லாம் வராது. எனக்கு ஏதோ சும்மா கூட ஆடிட்டேன், நீ என்ன இப்படி அப்படி ஆடுன்னு சொன்னனால ஆட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, பாட்டும் தெரியாது. இதெல்லாம் என்ன திவ்யா நீ இப்ப போய் என்ன இதெல்லாம் ஆட சொல்ற? எனக்கு என்ன இளமையா ஊஞ்சல் ஆடுதே. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க என் கூட இதுக்கு மட்டும் ஆடுங்களேன். உங்களை நான் வேற ஏதாவது கேட்கறேன், வெளியே பீச்சுக்கு கொண்டு இட்டுன்னு போங்க, அங்கே இட்டுன்னு போங்கன்னு ஏதாவது சொல்றேன் நானு. இதுக்கு தானே ரூம்குள்ளே தாங்க, ப்ளீஸ்ங்க. ஆஹா முடியாதுன்னா முடியாதான் திவ்யா, என்னால டான்ஸ் ஆட முடியாது. இப்ப நீ ஆட சொல்லுவ, அடுத்து திரும்ப ஆட சொல்லுவ. உன் இழுப்புக்குலாம் நான் ஆட முடியாது. சும்மா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கோமாளி மாதிரி தெரியுதா? டான்ஸ் ஆடுறாங்களா டான்ஸ்? சும்மா இரு திவ்யா. ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றேன் நானே கேட்க மாட்டேங்க. அப்ப நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடலன்னு வச்சுக்கலாம், நான் அந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்டே சொல்லிடுவேன். நானு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா பரவாயில்ல நான் சொல்லிடுவேன். நானு சும்மா கேட்டே இருக்கிறேன், முடியாது முடியாது சொல்றீங்க. என்ன ஏன் திவ்யா என்னைய மிரட்டுற நீ? எந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்ல போற? ஏன் சொல்லு போ. ஏங்க சுயநிலையோட தான் பேசுறீங்களா, தெளிவா தான் பேசுறீங்க. அப்ப சொல்லிடுவேன் நானு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த விஷயத்த சொல்லிடவா? இப்ப கூட போய் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சொல்லாம சொல்லியிருக்கேன், ஒரே காரணத்துக்காக சொல்லாம இருக்கேன் நானு. சொல்லிடுவா? சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏண்டி அந்த விஷயம் அதையா சொல்ற? என்கிட்ட சொல்ல மாட்டேன் தாண்டி சத்தியம் பண்ண. என்னடி சத்தியத்துக்கு ஒரு துரோகம் பண்ற? அன்னைக்கு விட சத்தியம் ஆயிட்டு தானே, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தைய விட்டோம். சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இப்ப சொல்ல போறேன்ற, இதெல்லாம் உனக்கு நியாயமா திவ்யா? சொல்ல மாட்டேன் தான் சொன்னேன், நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. உங்களுக்கு நான் எப்படி கூட இருந்து அதை சொல்ல மாட்டேன் சொல்லி மறைச்சிருக்கேன் நானு. அப்ப நீ எனக்கு இந்த மாதிரி எது கூப்பிடும் போது நீங்க என் கூட வந்து ஆடணும் தானே. இப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அப்ப நான் மட்டும் அந்த மாதிரி இருக்க சொல்லுங்க. அப்ப நான் போய் சொல்ல தான் போறேன், போங்க. இப்ப என்ன கடைசியே கேட்கறேன், என் கூட வந்து ஆடுறீங்களா ஆட மாட்டீங்களா? சரி ஆடி தொலைகிற கொண்டா அந்த பாட்டோட வரியெல்லாம் என்கிட்ட காமி. இந்தாங்க, எனக்கு அதை படிச்சுட்டேன், உங்க வரியை படிச்சுக்கோங்க.